அந்த மலை பெரிதாக இருந்தாலும் அங்கு ஏறிக்கொண்டிருந்த மாவீரர்களின் சக்தி அதைவிட பெரிதாக இருந்ததால் அவர்கள் பாதிக்கு மேல் மலையை கடந்து விட்டார்கள். அங்கு இந்த மலை ஏறுவதற்கு ஆரம்பித்த போது அங்கு 20க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் ஏறினார்கள். ஆனால் இப்போது அங்கு ஏறிக்கொண்டிருப்பதோ 8 நபர்கள் மட்டும்தான். அது யாரென்றால் ஆதன், அட்டோரியன், வருள், வேட்டையன், சக்கரவர்த்தி, நவயுகன், இனியன் மற்றும் யாரோடும் சேராமல் தனித்து மலையேறிக் கொண்டிருந்த லோகித்தும் ஆகும். அவன் தனது சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து ஏறிக்கொண்டிருந்தான். மறுபக்கம் வருள் ஒருவள் மட்டும்தான் இந்த 8 நபர்களில் பெண் ஆகும். மற்ற அனைவரும் ஆண்களாகும். அவர்களுக்கு அவள் ஈடுகொடுத்து முன் செல்வதை பார்த்த மற்ற வீரர்கள் அவளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்து கொண்டு ஏறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது லோகித் செல்லும் வழியில் ஒரு பெரிய யானை வந்து அவனை வழிமறித்தது. அதை பார்த்த அட்டோரியன், இந்த லோகித் இப்பவே முடிஞ்சிட்டா, ஏன்னா அந்த யானை இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது கூட சண்டை போட்டான்னா இவனுக்கு சாவு கன்ஃபார்ம். சண்டை போடாமையும் போக முடியாது, பாவம் என்ன பண்ண போறானோ என்று நினைத்து தனக்குள் சிரித்து விட்டு அந்த மலையை ஏறினான். லோகித் தனது வாளை எடுத்து சுழற்றி நின்றான். அப்போது அந்த யானை வந்து லோகித்தை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன், வருள், நான் போய் அவனை காப்பாத்துறேன், இல்லனா அவன் இறந்து போயிருவான் என்று கூறினான். இல்ல ஆதன், அத அவன் எப்படி அடிச்சு கொள்றான்னு நீ அவன் கிட்ட இருந்து கத்துக்கோ. அவனோட வாழ்வீச்சு பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவனுக்கு இந்த யானையை கொல்றதுக்கான நுணுக்கங்கள் நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட முதல்லயே சொன்ன மாதிரி இங்க இருக்க மிருகங்களை கொல்ல உடல் வலிமை வேண்டாம், ஆனா மன வலிமை ரொம்ப முக்கியம் என்று கூறினாள். வருள் பேசியதை கேட்டு ஆதன் புரிந்து கொண்டு லோகித் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மற்றவர்கள் அவள் சொன்னதை கேட்டு லோகித்தை கேலி செய்து சிரித்தார்கள். அதை பார்த்த லோகித் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு தனது வாளை சுழற்றி அந்த யானைக்கு மேல் ஏறி அந்த யானையின் தலையில் ஒரு அடி வைத்துவிட்டு அப்படியே அதற்கு பின்னால் இறங்கி அதன் வாளை வெட்டினான். இதை அனைத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் செய்துவிட்டு நின்றான். அந்த யானை அங்கும் இங்கும் தள்ளாடிவிட்டு அப்படியே தரையில் சாய்ந்தது. அதை பார்த்த அட்டோரியன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் மலையேறும் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அதை பார்த்த ஆதன் விசில் அடித்து லோகித்தை பாராட்டினான். லோகித் திரும்பி ஆதனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு மற்றவர்களை ஏளனமாக பார்த்துவிட்டு அந்த யானையின் வாளை தூக்கி எரிந்துவிட்டு அந்த மலை ஏறுவதற்கு மீண்டும் ஆரம்பித்தான். அப்போது ஆதன் வருளை பார்த்து, எப்பா சூப்பரா அந்த யானையை கொண்டான்ல வருள் என்று சந்தோஷமாக கூறினார். ஆமா ஆதன், அதனாலதான் உன்னை வெயிட் பண்ணி பாருன்னு சொன்னேன். இங்க இருக்க மத்தவங்களோட சக்தியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா லோகித்தோட சக்தியை நான் பார்த்திருக்கேன். அவனோட வாழ்வீசும் ஆற்றல் நான் வேற எந்த ஒரு ஆள்கிட்டையும் பார்த்ததே இல்ல ஆதன் என்று லோகித்தை பெருமிதமாக கூறினாள் வருள். உண்மைதான், சரிவா நம்மளும் மலையேறுவோம் என்று ஆதன் கூறிவிட்டு மலையேறினான். இருவரும் மீண்டும் மலையேறுவதற்கு ஆரம்பித்தார்கள். அவர்கள் 8 நபர்களும் மலையேறுவதற்கு ஆரம்பித்து 6 நாட்கள் முடிவுக்கு வந்தது. அப்போது சக்கரவர்த்திக்கு எதிராக ஒரு பாம்பு பட்டாளமே வந்தது. அதை பார்த்த வேட்டையன் சக்கரவர்த்தியை பார்த்து, நானும் உனக்கு உதவி செய்யணுமா சக்கரவர்த்தி என்று கேட்டான். இல்ல நானே பாத்துக்கிறேன் என்று சக்கரவர்த்தி கூறிவிட்டு தனது பாம்பு ஸ்பிரிட் சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த சக்தி அந்த பாம்புகள் அனைத்தையும் ஒரே வாயில் விழுங்கியது. மீண்டும் சக்கரவர்த்தியும் வேட்டையனும் மலை ஏறுவதற்கு ஆரம்பித்தார்கள். 7வது நாள் 8 நபர்களும் அந்த மலையை ஏறி முடித்தார்கள். அதிலும் அட்டூரியன் தான் முதலாளாக ஏறி அதில் நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு லோகித் வந்தான். அதன் பிறகு நவயுகன், ஆதன், வருள், வேட்டையன், சக்கரவர்த்தி மற்றும் கடைசியாகத்தான் இனியன் வந்தான். 8 நபர்களும் அந்த மலையில் வந்து நின்றதும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அப்போது வேட்டையன், நம்ம எல்லாரும் இந்த நட்சத்திர பள்ளத்தாக்க தாண்டிட்டோம். எத்தனாயிரம் பேர்ல நம்ம இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கோம். இது எவ்வளவு பெருமையான விஷயம் என்று கூறிவிட்டு கத்தினான். அப்போது திடீரென்று அந்த இடம் அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அப்போது அங்கு மிகப்பெரிய புகை மூட்டம் உண்டானது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அடுத்து ஒரு டாஸ்க் வந்துவிட்டதே என்று எண்ணி பயத்தில் இருந்தார்கள். அந்த புகை மூட்டம் மெல்ல கலைந்தது. அங்கு 8 சிலைகள் தெரிந்தது. அதை பார்த்த 8 நபர்களும் வியந்து போனார்கள். அது மிகவும் தொலைவில் இருந்தது. அதை பார்த்த அட்டூரியன், வாங்க எல்லாரும் போய் அது என்ன சிலைன்னு பார்க்கலாம் என்று கூறினான். அனைவரும் அந்த 8 சிலையை பார்த்து கொண்டே அதை நோக்கி சென்றார்கள்.
அதை பார்த்த அதன் இந்த 8 சிலையும் ஏதாவது சக்தி உள்ளதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத பார்த்தாலே தெரியுது இது ஒரு அபூர்வமான சிலைன்னு என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஆமா அதன், நீ சொன்னதுதான் சரி. இது சாதாரணமான சிலை இல்ல. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நமக்கு வேற டாஸ்கும் இருக்காது. ஏன்னா அந்த மழைதான் நட்சத்திர பள்ளத்தாக்கோட முடிவு. அப்புறம் இந்த சிலை எல்லாம் நமக்கு ஏதாவது சக்தியை கொடுக்கிற ஒன்னாதான் இருக்கும் என்று கூறினாள் பருள். அனைவரும் அங்கு சென்று பார்த்தார்கள். அப்போது 8 மாபெரும் சிலைகள் அங்கு இருந்தது. அதை பார்த்த 8 நபர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கும் முதல் சிலை மாவீரன் வாள் சிலை, 2வது சிலை கொடூரமான கோடாலியின் சிலை, 3வது சிலை சிங்க உடம்பும் டிராகன் முகமும் கொண்ட ஒரு மிருகத்தின் சிலை, 4வது சிலை நெருப்பு எரியும் பறவையின் சிலை, 5வது சிலை வலிமை மிக்க சுத்தியல், 6வது சிலை வில்லும் அம்பும், 7வது சிலை அனகோண்டா பாம்பு சிலை, இறுதியாக இருந்தது மனித குரங்கின் சிலையாகும். அதை அனைத்தையும் பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அவரவர் மனதிற்குள் அந்த சிலைக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்ப பருள் சொன்ன மாதிரி இந்த 8 சிலைகளும் இங்க இருக்க 8 பேருக்கும் தானா? அப்ப நமக்கு புது சக்தி கிடைக்க போகுது என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் ஆதன். லோகித் முதலில் சென்று அங்கிருந்த மாவீரனின் வாள் சிலைக்கு முன்பு நின்றான். ஏனென்றால் அவன் வாழ்வித்தையில் மிகவும் கைதேர்ந்தவனாகும். அட்டூரியன் திரும்பி ஆதனை கோபமாக பார்த்தான். ஆதனும் அட்டூரியனை கோபமாக பார்த்தான். அட்டூரியனுக்கு ஆதனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இருப்பினும் அவன் பருளின் சக்தியை பார்த்தும் அவள் வைத்திருக்கும் அந்த வில்லம்பு ஆயுதத்தை பார்த்தும் பயந்து கொண்டிருந்தான். அடுத்தபடியாக அட்டூரியன் திரும்பி அந்த 7 சிலைகளையும் பார்த்துவிட்டு அவன் நேராக சென்று சிங்க உடம்பும் டிராகன் முகமும் இருந்த சிலையை தேர்ந்தெடுத்தான். அடுத்தபடியாக நவயுவன் வலிமை மிக்க சுத்தியல் சிலை முன்பு நின்றான். கினியன் கொடூரமான கோடாலி சிலையை தேர்ந்தெடுத்தான். சக்கரவர்த்தி அனகோண்டா சிலையை தேர்ந்தெடுத்தான். காரணம், அவன் பாம்பு ஸ்பிரிட்டை வைத்திருந்தான். இப்போது இவன் இந்த சிலையின் சக்தியை எடுத்தால் தனது பாம்பு ஸ்பிரிட்டின் சக்தி மேலும் அதிகமாகும். வேட்டையன் சென்று அங்கிருந்த வில்லம்பு சிலைக்கு முன்பு நின்றான். அதன் பிறகு மிச்சமிருந்தது நெருப்பு எரியும் பறவையும் மனித குரங்கு சக்தியும் தான். அதில் பருள் நெருப்பு எரியும் பறவை சிலைக்கு முன்பு நின்றாள். இறுதியாக ஆதன் மனித குரங்கு சிலை முன்பு நின்றான். 7 நாட்கள் இந்த மலை ஏறியதில் ஆதனின் உடம்பு மிகவும் வலிமையாக மாறியது. அத்துடன் அவனது எலும்புகளும் மிகவும் வலிமையாக மாறியது. அவனால் அவனது வலிமையை உணர முடிந்தது. அவன் கட்டுமஸ்தாக இருப்பது அவனே உணர்ந்து பெருமிதம் அடைந்தான். அது மட்டுமின்றி இப்போது இவன் தேர்ந்தெடுத்திருக்கும் மனித குரங்கு சிலை அவனுக்கு மேலும் உடல் வலிமையை கொடுக்கப் போகிறது என்று சந்தோஷமாக இருந்தான். பருளும் அந்த நெருப்பு எரியும் பறவை சிலைக்கு முன்பு நின்றதற்கு காரணம், அவள் அந்த பறவை ஸ்பிரிட் சக்தி தான் வைத்திருக்கிறாள். இப்போது இந்த நிலையில் இருந்து வரப்போகும் சக்தி அவளையும் அவளது ஸ்பிரிட் சக்தியையும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. முன்பே பருள் சொன்னது போல அந்த 8 சிலைகளும் 8 நபர்களுக்கும் சக்தியை கொடுக்கத்தான். இருப்பினும் அதற்கு முன்பு சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த 8 நபர்களும் படாத பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் பல இன்னல்களை தாண்டியும் வந்ததற்கு இது அவர்களுக்கு பரிசாகும். இப்போது திடீரென்று அங்கு மீண்டும் ஒரு நில அதிர்வு உண்டானது. அதை பார்த்த அந்த 8 நபர்களும் திரும்பி நின்று பார்த்தார்கள். அங்கு இருந்த 8 சிலைகளுக்கு முன்பும் 8 விதமான பொம்மைகள் வந்து நின்றது. அதை பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் அதன் சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதாவது அவரவர் சிலை வடிவிலேயே அந்த பொம்மைகள் இருந்தது. அங்கு முதலில் வாள் வைத்து ஒரு பொம்மை நின்று கொண்டிருந்தது. அடுத்தபடியாக கோடாலி வைத்து ஒரு பொம்மை இருந்தது. அடுத்தபடியாக சுத்தியல் வைத்து ஒரு பொம்மை இருந்தது. இப்படி அடுத்தடுத்த அந்த சிலைகளுக்கு ஏற்ற பொம்மை இருந்தது. அதை பார்த்த ஆதனும் பருளும் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அந்த பொம்மையை பார்த்து கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன மாதிரி ஒரு மாவீரன் இந்த பொம்மை கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்ததுதான் எனக்கு இன்னும் சிரிப்பா வருது என்று கூறினான் வேட்டையன். அவனைத் தொடர்ந்து நவயுகன் அந்த பொம்மையை பார்த்து, ஆமா, நம்ம இத்தனை பிரச்சனையை தப்பிச்சு வந்து இந்த பொம்மை கூட சண்டை போடுறதுக்கு தான் நினைக்கும் போது நீ சொன்ன மாதிரி சிரிப்பு தானா வருது என்று கூறிவிட்டு சிரித்துக் கொண்டிருந்தான். இப்படி அனைவரும் கிண்டல் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அந்த 8 பொம்மைகளும் ஒன்று சேர்ந்து 8 நபர்களையும் தாக்கியது. அந்த சக்தியை முதலில் இருந்த 6 நபர்களும் தங்களது ஆயுதங்களை வைத்து தடுத்தார்கள். ஆனால் அவர்களால் அதை தடுக்க முடியாமல் அதை திசை திருப்பி விட மட்டுமே முடிந்தது.
பருள் அந்த சக்தியை தனது அம்பை வைத்து அடித்து உடைத்தாள். ஆதன் அந்த சக்தியில் இருந்து தாவி தப்பித்தான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான பொம்மைகள் இல்ல. உங்க சக்தி லெவலும் இதுக்கப்புறம் நமக்கு இந்த சிலைகள் மூலமா கிடைக்க போற சக்தியும் சேர்த்து வச்சு இந்த பொம்மைகள் வந்திருக்கு. இத குறைவா எடை போட்டு நீங்க உங்க உயிரை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க, அதை ஜெயிச்சிடலாம் என்று கூறினாள் பருள். அதை கேட்டதும் அங்கிருந்த 7 நபர்களும் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அந்த பொம்மைகளை அடித்து தாக்குதலுக்கு தயாராக இருந்தார்கள். சே, என்னடா இது, நம்ம இந்த மலையை தாண்டதும் இந்த ஆதனை கொல்லலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா நம்ம கெட்ட நேரமா இல்ல அந்த ஆதனோட நல்ல நேரமான்னு தெரியல. இப்போ இந்த சக்தி வாய்ந்த பொம்மைகள் கூட சண்டை போடுற மாதிரி ஆயிருச்சு. அதுவும் இல்லாம இவன் அந்த பருள் கூட இருக்கத பார்த்தா நமக்கு இன்னும் டென்ஷன் தான் அதிகமாகுது. சரி, முதல்ல இந்த பொம்மையை முடிச்சு கட்டுவோம், அப்புறம் அந்த ஆதனை பாத்துக்கலாம் என்று நினைத்து கோபமடைந்தான் வேட்டையன். அதன் பிறகு 8 பேரும் 8 பொம்மைகளுடனும் சண்டையிட ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் அம்பில் இருந்து வில்கள் பறந்தன, ஒரு பக்கம் கோடாலி மற்றும் வாளின் சத்தம், மறுபக்கம் 2 பறவைகளும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. ஒரு மனித குரங்குடன் ஆதன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இப்படி எல்லா திசைகளிலும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அது கேட்டதும் 7 நபர்களும் திரும்பி அட்டூரியனை பார்த்தார்கள். அப்போது அட்டூரியன் தனது சக்தியை கொண்டு அந்த பொம்மையின் தலையை வெட்டி எறிந்தான். அதன் பிறகு அந்த பொம்மை வெடித்து சிதறியது. அந்த சத்தம்தான் அங்கிருந்த அனைவரின் காதையும் கிழித்தது. அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் 7 நபர்களும் அந்த பொம்மையுடன் போராடி கொண்டிருந்த போது அட்டூரியன் அந்த பொம்மையை வெட்டி வீழ்த்தியது அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை வீழ்த்திய அடுத்த நொடி அட்டூரியன் வேகமாக சென்று அங்கிருந்த அந்த டிராகன் முகம் கொண்ட சிலை முன்பு அமர்ந்து தியானம் செய்து அந்த சக்தியை பெற ஆரம்பித்தான். அட்டூரியனை தொடர்ந்து நவயுகனும் அவனுக்கு எதிரில் இருந்த அந்த பொம்மையின் நெஞ்சை பிளந்தான். அந்த பொம்மை கீழே விழுந்து வெடித்து சிதறியது. நவயுகனும் அவன் தேர்ந்தெடுத்த சிலைக்கு முன்பு அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். அதைத் தொடர்ந்து இனியன் தனது கோடாலியை வைத்து அந்த பொம்மையின் உடம்பை 2 துண்டாக வெட்டி எறிந்தான். அதன் பிறகு அவனும் அந்த கோடாலி சிலை முன்பு அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். இறுதியாக ஆதன் மற்றும் பருளை தவிர மற்ற 6 நபர்களும் அந்த பொம்மையை வீழ்த்திவிட்டு அவரவர் சிலைகளுக்கு முன்பு அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த ஆதன் பருளை பார்த்து, என்னம்மா எல்லாரும் அவங்க அவங்களோட பொம்மையை கொண்டுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் இதுங்க கூடவே சண்டை போட்டுட்டு இருக்கோம், நமக்கு இன்னும் பயிற்சி தேவையோ என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். ஆமா ஆதன், இந்த பொம்மை நம்ம நினைச்சதை விட ரொம்ப வலிமையானது. இதை தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஆதன். அதுவும் இல்லாம இந்த பொம்மையை செய்யறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதை விட இதை செய்யற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சம்பளம் அதிகமா இருக்கும் என்று கூறினாள் பருள். அதை கேட்டுவிட்டு ஆதன் தனது தங்க நிற ஈட்டியை கையில் எடுத்து அந்த பொம்மையை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி வேகமாக சென்று அந்த பொம்மையின் தொண்டையில் இறங்கியது. மறுபக்கம் பருள் தனது சக்தியை அவளது ஸ்பிரிட் சக்தியோடு சேர்த்து அனுப்பினாள். அந்த பறவை வேகமாக சென்று அந்த பொம்மையை நெருப்பிட்டு கருக்கி சாம்பலானது. இருவரும் அவரவர் சிலைக்கு முன்பு சென்று நின்றார்கள். அப்போது ஆதனை சுற்றி ஏதோ ஒரு வெள்ளை நிறமான திரவியம் வட்டமிட்டது. ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் சந்திக்க போகும் விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். அங்கிருந்த 6 நபர்களும் அவரவர் சிலை முன்பு அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இறுதியாக ஆதனும் பருளும் அவர்களது பொம்மையை உடைத்தெறிந்துவிட்டு வேகமாக சென்று அவரவர் சிலைக்கு முன்பு நின்றார்கள். அப்போது ஆதன் திரும்பி பருளை பார்த்தான். பருள் ஆதனை பார்த்து, ஆல் தி பெஸ்ட் ஆதன் என்று கூறிவிட்டு அவளது சிலைக்கு முன்பு அமர்ந்து தியானத்தை ஆரம்பித்தாள். என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பழகுனா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிருவா போல. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம போய் இந்த சிலை கிட்ட இருந்து சக்தியை வாங்கிக்கலாம் என்று ஆதன் நினைத்துவிட்டு அந்த மனித குரங்கு சிலை முன்பு அமர்ந்தான். ஆதன் அமர்ந்து கண்களை மூடிய அடுத்த நொடி அவனுக்கு ஒரு பிளாஷ் அடித்தது. அவனை சுற்றி ஏதோ ஒரு சக்தி திரவியம் வட்டமிடுவது போல உணர்ந்தான். அப்போது ஆதனின் மனது ஒரு வெற்றிடத்திற்கு சென்றது. அதை பார்த்த ஆதன் அதிர்ச்சி அடைந்தான். காரணம், அங்கு யாருமே இல்லை. இவன் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தான். அந்த இடம் மிகவும் அமைதியாகவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் இருந்தது. அதை பார்த்த ஆதன், வாழ்ந்தா
இப்படி ஒரு இடத்துல வாழணும்டா. நம்மளும் தான் ஒரு இடத்துல இருக்கோமே, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்க மாதிரி என்று தனக்குள் பேசிவிட்டு அந்த வெற்றிடத்திலேயே அமர்ந்து தனது தியானத்தை ஆரம்பித்தார். ஆதன் அந்த தியானத்தில் அமர்ந்த சில மணி நேரம் கழித்து அங்கு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அங்கு இருந்த நிலம் அதிர்வதற்கு ஆரம்பித்தது. ஆதனின் உடம்பு அந்த அதிர்வில் நடுங்க ஆரம்பித்தது. அந்த அதிர்வையும் இடையூறையும் ஆதன் நெடுநேரம் தவிர்த்துவிட்டு தியானத்தில் இருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனால் அந்த சத்தத்தையும் நடுக்கத்தையும் தவிர்க்க முடியாமல், அது என்னதான் சத்தம், அது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதற்காக மெதுவாக தனது கண்களை திறந்துவிட்டு அவன் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து எந்த பக்கம் இருந்து சத்தம் வந்தது என்று பார்த்தான். அப்போது ஒரு திசையில் இருந்து வரும் 30 அடி உயரம் உள்ள ஒரு மனித குரங்கை ஆதன் பார்த்தான். அது வேகமாக அவனை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன், இது டீமானிக் பீஸ்ட் ஆச்சே, இது நம்ம கொன்ன மனித குரங்கை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒண்ணு மாதிரி தெரியுது, இப்ப இது எதுக்கு நம்மளை பார்த்து இவ்வளவு வேகமா வருது என்று நினைத்து பதட்டப்பட்டான். ஆதன் இதற்கு முன்பு பல மிருகங்களையும் பீஸ்டுகளையும் பார்த்திருந்தாலும் இப்போது வரும் இந்த மனித குரங்கு போல கண்கள் சிவந்து ஒரு இரையை பார்த்த மிருகம் போல கோபத்தின் உச்சியில் வரும் குரங்கை அவன் பார்த்ததே இல்லை. அதனால் ஆதன் கண் முழுக்க பயம் நிறைந்திருந்தது. அந்த குரங்கு தன்னை தாக்குவதற்குத்தான் வருகிறது என்று ஆதன் நன்கு புரிந்து கொண்டான். இருப்பினும் அவனால் அந்த இடத்தை விட்டு கடுகளவும் நகரவே முடியவில்லை. ஆதன் பயத்தில் இருந்தாலும் அவன் அதை கண்ணில் காட்டிக்கொள்ளக் கூடாது என்று தனது மனதிற்குள் கூறிவிட்டு அந்த மனித குரங்கை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தான். அந்த பூமியின் அதிர்வு மிகவும் மோசமானது. காரணம், அந்த மனித குரங்கு ஆதனுக்கு அருகில் வந்து நின்றது. அதன் பிறகு அந்த அதிர்வுகளும் அப்படியே நின்றது. அந்த குரங்கின் மூச்சு கூட பல சக்திகளை வெளியிட்டுக் கொண்டுதான் இருந்தது. அதை பார்த்த ஆதன் ஆச்சரியமடைந்தான். காரணம், எந்த ஒரு மிருகமும் தனது சக்தியை இப்படி வெளியே விட்டுக்கொண்டு இருக்காது. அப்படி இந்த மிருகம் தனது சக்தியை ஓடி வந்ததற்கு வெளியே விடுகிறது என்றால் அது ஒருவனை அடிக்கும் போது பல மடங்கு சக்தியுடன் அடிக்கும் என்று வெண்ணிலா ஒருமுறை ஆதனுக்கு கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மனித குரங்குக்கு முன்பு ஆதன் ஒரு சிறு எறும்பு சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டது போல நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனால் அசையவும் முடியவில்லை, தனது சக்தியை வெளியெடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியவில்லை. அந்த மனித குரங்கு ஆதனை கொடூரமாகவும் கோபமாகவும் பார்த்து கொண்டிருந்தது. ஆதனும் தனது பயத்தை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அந்த குரங்கை பார்த்து கொண்டிருந்தான். மறுபக்கம் அந்த 8 சிலைக்கு முன்பும் 8 நபர்கள் அப்படியே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடம் மிகவும் ஆச்சரியமானதாகும். ஏனென்றால் அந்த இடத்தில் திடீரென்று மழை வரும், திடீரென்று வெயில் அடிக்கும், அது மட்டுமின்றி திடீரென்று பனி பொழியும். ஆனால் இந்த 8 நபர்களும் கண்கள் திறக்காமல் அவரவர் மனதில் இருக்கும் அந்த புதிய இடத்தில் அவர்களுக்கான சவால்களை முடித்த பிறகுதான் கண்களை திறக்க வேண்டும். இப்போது ஆதன் அந்த மலைக்குரங்கிடம் மாட்டியிருப்பது போல் மற்ற 7 நபர்களும் ஒவ்வொரு சவால்களை எதிர்கொண்டுதான் இருப்பார்கள். சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சு மூவரும் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேறியதும் அவர்கள் மூவரும் அந்த பள்ளத்தாக்கின் நுழைவு வாயிலுக்கு வந்து விட்டார்கள். அப்போது சோமன் வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா நீங்க இங்கே வந்துட்டீங்க, ஏன் நீங்க அந்த மலையால போலையா என்று கேட்டான். இல்ல சோமன், நாங்க அந்த மலைக்கு முன்னாடி வந்த மிருகத்தையே எங்களால கொல்ல முடியாம இந்த சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியே வந்துட்டோம். நாங்க 2 பேரும் உயிர் தப்பிச்சதே பெருசு, இதுல எங்க மலை ஏறுறது? சரி அது இருக்கட்டும், நீ எது வரைக்கும் போயிட்டு வந்த என்று கேட்டாள் வெண்ணிலா. நான் அந்த மலை அடிவார வரைக்கும் போனேன்கா, ஆனா அதுக்கப்புறம் நானே ஆதன் கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் மலை ஏறி அங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஆதன் தாங்க மாட்டான். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த மலையில மனசை ஒருநிலைப்படுத்தினாதான் ஏற முடியும்னு வேற சொன்னீங்களா. இந்த நேரத்துல எனக்கு ஏதாவதுன்னா அவனால அந்த மலையில ஏற முடியாதுக்கா, அதனாலதான் நானே வெளியே வந்துட்டேன் என்று கூறினான் சோமன். சே, நீ ஆதனோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சோமன், உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சோமனை பெருமிதமாக கூறினாள் வெண்ணிலா. ஏன்கா நீங்க வேற, அவன் கொடுத்து வைக்கல, நான் வாங்கியும் வைக்கல, இதெல்லாம் நம்மளா புரிஞ்சு நடந்துக்கிறதாங்கா. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் இல்லைன்னா நான் அந்த பள்ளத்தாக்கோட கடைசி வரைக்கும் போயிருக்கவே முடியாதுக்கா. அப்ப ஆதன் ஃப்ரெண்டா கிடைக்க நான் தானே குடிச்சு வச்சிருக்கணும். நாங்க 2 பேரும் சேர்ந்தது அந்த ஆண்டவனோட விதி. இதை இப்படியே தொடருது
எங்களோட நடவடிக்கையில தான் இருக்குக்கா என்று கூறினான் சோமன். சரி சரிப்பா, உன்னை பத்தி பேசினா அவன் தூக்கி பேசுறதும், அவனை பத்தி பேசினா நீ அவனை தூக்கி பேசுறதும் சரிப்பா, 2 பேரும் கொடுத்து வச்சவங்க தான், போதுமா என்று கூறினாள் வெண்ணிலா. தூக்கி பேசுறது இறக்கி பேசுறதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நான் கேட்க வந்த விஷயத்தை மறந்துட்டேன் போல, இருங்க அது மறந்துறதுக்குள்ள கேட்டு தெளிவாக்கிக்கிறேன் என்று கூறினான் சோமன். அதை கேட்டு வெண்ணிலாவும் மஞ்சுவும் சிறு புன்னகை செய்துவிட்டு, கேளு சோமன், என்ன விஷயம் என்று கேட்டாள் வெண்ணிலா. அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வந்து 1 வாரம் ஆச்சு, ஆனா ஆதன் இன்னும் காணோம். அங்க இவ்வளவு நாள் அவன் என்னதான்க்கா பண்ணிட்டு இருப்பான் என்று பதட்டத்துடன் கேட்டான் சோமன். நீ பதட்டப்பட்டு இப்பதான் சோமன் பாக்குற, அது அந்த மலை ஏறவே எப்படியும் 7 இருந்து 10 நாள் ஆகும் சோமன். நீ எதுக்கும் பயப்படாத, ஆதன் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவான், நம்பிக்கையோடு இரு என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்கவும் தான் சோமன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்போதுதான் சோமனுக்கு ஆதனுடன் வருள் இருப்பது ஞாபகம் வந்தது. சோமன் வெண்ணிலாவை பார்த்து, சரிக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்க்கா, நம்ம ஆதன் தனியா அந்த மலை ஏறல, அவன் கூட வருளும் துணையா போயிட்டு இருக்காக்கா என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலாவும் மஞ்சுவும் சோமனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏய், நீ என்ன சொல்ற சோமன்? ஆதனுக்கும் அந்த வருளுக்கும் தான் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு அன்னைக்கு நீங்க 2 பேரும் என்கிட்ட சொன்னீங்க, இப்ப எப்படி அவ ஆதனை கூட்டிட்டு போறா என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டாள் வெண்ணிலா. அதை கேட்டதும் சோமன் அங்கு நடந்த விஷயத்தை வெண்ணிலாவிடமும் மஞ்சுவிடமும் பொறுமையாக எடுத்துரைத்தான். அதை கேட்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்படியா, இந்த விஷயம் ஏன் நீ இந்த 7 நாளா சொல்லவே இல்ல? சரி, இப்போ நீ இந்த கேள்வி கேட்கவும் தான் எனக்கும் ஆதன் என்ன பண்றானோன்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, அப்ப எதுக்கு சோமன் நீ கவலைப்படுற? அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அங்க வர்ற யாரும் அவங்களை எதிர்க்கவே முடியாது என்று கூறினாள் வெண்ணிலா. ஆமாக்கா, சரிங்கக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று கூறினான் சோமன். சரி சோமன் என்று கூறினாள் வெண்ணிலா. மறுபக்கம் அந்த மனித குரங்கு ஆதனை பார்த்து, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? நான் உன்னை கொன்னுட்டா என்ன பண்ணுவ என்று கேட்டது. அதை கேட்ட ஆதன் அதிர்ச்சி அடைந்தான். ஏய், என்னப்பா இந்த மனித குரங்கு பேசுது? ஓ, நம்ம மனதளவுல வேற இடத்துல வந்திருக்கோம், அதுவும் இந்த இடம் ரொம்ப அபூர்வமான இடமாவும் இருக்கு, இதுல இந்த குரங்கு பேசுறதுன்னு ஆச்சரியம் என்று ஆதன் நினைத்து விட்டு அவனும் அந்த குரங்கை பார்த்து, நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எந்த ஒரு மிருகமும் தப்பு செய்யாத ஒரு அப்பாவிய கொல்லாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் பயப்படாம இருக்கேன் என்று கூறினார். அதை கேட்ட அந்த குரங்கு சத்தமிட்டு கத்திவிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் யார வேணாலும் கொல்லுவேன், அதுக்கு எல்லாம் நான் காரணம் வச்சு கொல்றது இல்ல என்று கூறியது. ஓ, நீ கொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் உனக்கு வேண்டாமா? ஆமா, அப்ப நீ கொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, நீ என்னை விட ரொம்ப பலசாலி, அதனால நீ என்ன கொல்ல முடியும். அதுவே நான் உன்னை விட பலசாலியா இருந்தா நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டியது இருக்கும் என்று கூறினான் ஆதன். யாருமே என்கிட்ட இந்த அளவுக்கு தைரியமா பேசுனது இல்ல, நீ பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இந்த பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நீ இங்க இருந்து தப்பிச்சு உயிரோட பொண்ணுனா நான் உன்னோட ஆற்றலை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுவும் இல்லாம நான் கொடுக்கிற சவால்களை நீ ஜெயிச்சாகணும், இல்லனா உன்னை நான் கொன்றுவேன் என்று கூறியது அந்த மனித குரங்கு. ஆதன் பேசியதை கேட்டு அந்த குரங்கு மிகவும் கோபமடைந்திருப்பினும் அது அவனை எந்த ஒரு அட்டாக்கும் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அது அவனை நோக்கி ஒரு மந்திர புத்தகத்தை எறிந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு ஏதும் புரியவில்லை. அவன் குழப்பத்துடன் அந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த குரங்கு ஆதனை பார்த்து, இந்த புக்ல உன் உடம்ப மெல்ல மெல்ல வலிமைப்படுத்துறதுக்கான மந்திரங்கள் இருக்கு. இத வச்சு நீ முதல்ல உடல் வலிமை லெவல ஒரே நாள்ல அதிகப்படுத்தணும். நான் நாளைக்கு வந்து பாக்குறப்போ நீ இந்த முதல் லெவலை தாண்டி இருக்கணும், இல்லைனா நான் உன்னை கொன்றுவேன் என்று கூறியது. ஆதன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குரங்கு அங்கிருந்து மறைந்தது. என்னது, முதல் லெவல் சக்தியை உடம்புல ஏத்துறதுக்கு 1 நாள் தான் டைமா? இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே என்று நினைத்தான் ஆதன். அந்த புத்தகத்தை பார்த்து விட்டு, அதுவும் நான் ஒரே நாள்ல முதல் லெவல்ல தாண்டலன்னா இந்த குரங்கு வந்து என்னை கொன்றுமாமே, இதுக்கு இந்த குரங்கு என்னை இப்பவே கொன்றுக்கலாம் என்று தனக்குள் பேசிவிட்டு அந்த புத்தகத்தை வைத்து தனது தலையில் அடித்துக் கொண்டான் ஆதன். அதன் பிறகு ஆதன் வானத்தை பார்த்து அந்த குரங்கை சத்தமிட்டு திட்டினான். ஆனால் அந்த குரங்கு அங்கு வரவில்லை. அவனுக்கு இது செய்ய வேண்டும் வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்க எல்லாம் நேரமில்லை, செய்துதான் ஆக வேண்டும் என்ற
நிர்பந்தம் இருந்தது. அது மட்டுமின்றி அவன் அங்கு தனியாக இருப்பதால் அவன் அங்கு என்ன கத்தினாலும் அதை கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் அங்கு ஒரு நபர்களும் இல்லை. ஆதன் திரும்பி அங்கிருக்கும் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அந்த புத்தகத்தின் பெயரை படித்தான். அதில் உடல் வலிமை மந்திரங்கள் என்று இருந்தது. ஆதன் தனது கோபத்தையும் விரக்தியையும் பொறுத்துக் கொண்டு அவனை சமாதானப்படுத்திவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து அவன் தனது தியானத்தை ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு நாள் மட்டுமே நேரம் இருந்தது. அது அந்த முதல் லெவலை கடந்து வர போதுமானதாக இல்லை என்றாலும் போராடி பார்க்கலாம் என்று அமர்ந்து தியானத்தை ஆரம்பித்தான் ஆதன். அந்த உடல் வலிமை மந்திரங்கள் புத்தகத்தில் 9 லெவல் மந்திரங்கள் இருக்கின்றது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான உடல் பாகங்களையும் வலிமை மிக்கதாக மாற்றிக் கொடுக்கும். அந்த புத்தகத்தின் வழிமுறைகள் கடினமாக இருப்பினும் இந்த 9 லெவல் ஆதன் கடந்துவிட்டால் அவன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக வலம் வருவான். ஆதன் வலிமை மிக்கவனாக மாறிவிட்டால் அவனால் எந்த ஒரு வலிமையான சக்தியையும் அவன் தனது சாதாரண உடல் வலிமையை கொண்டு தடுக்க முடியும். அத்துடன் அவனை தாக்க வரும் வாரியர் லெவல் ஆட்களையும் அவன் சாதாரணமான உடல் வலிமை கொண்டே தாங்கிக் கொள்ள முடியும். அவனுக்கு அதனால் எந்த ஒரு ஆபத்தும் ஆகாது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரே வழி, ஆதன் முதல் கட்டத்தை கடக்க வேண்டும். அவன் இன்று முதல் அடுத்த நாளைக்குள் முதல் கட்டத்தை தாண்டினால்தான் அடுத்தடுத்த சவால்களை சந்திக்க முடியும். இல்லையென்றால் அந்த குரங்கு ஆதனை கொன்றுவிடும் என்பதுதான் ஆதனின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆதன் 2 மணி நேரம் அமர்ந்து அந்த முதல் லெவல் மந்திரங்களை படித்து மனப்பாடம் செய்தான். அதன் பிறகு ஆதன் தனது கண்களை மூடி அந்த மந்திரங்களை தனது மனதில் சொல்லிக் கொண்டே தனது முதல் லெவலை மெல்ல மெல்ல மெருகேற்றிக் கொண்டிருந்தான். ஆதன் முதல் லெவலை கடந்து விடுவானா? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் FM உடன் இணைந்திருங்கள்.